நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். ரெண்டு விஷயங்களுக்காக. ஒன்று அலல் பிர்ரி, இரண்டாவது தக்வா. தக்வா என்ற சொல் எதனை குறிக்கும்? மனிதனுடைய உள்ளத்தில் உருவாகுகின்ற இறை பயத்தை குறிக்கும். அந்த இறை பயத்தை உருவாக்கி கொள்வதற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். பிர் என்ற சொல் பொது சொல் கருத்தை குறிக்கும். எல்லா வகையான நற்செயல்களையும் பிர்ருன் என்ற சொல் கொடுக்கும். ஒரு டாக்டர் செய்யக்கூடிய தொழில், அவர் நோயாளிகளை கவனிப்பது, மருந்து கொடுப்பது, டெஸ்ட் பண்ணுவது, இது அனைத்துமே பிர் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு விவசாயி போய் வயலிலே பாடுபடுவது, உழைப்பது அனைத்தும் இன்னொரு நன்மை என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஆசிரியர் பாடசாலையில் இருந்து படித்துக் கொடுப்பது, பேசுவது, எழுதுவது எல்லாமே இன்னொரு வகையான பிர்ருன் என்று சொல்லுவோம். இந்த இரண்டு வகையான செயற்பாட்டுக்கும் பரஸ்பர ஒத்துழைப்பு தேவை என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். தக்வாவை உருவாக்குகின்ற மிகவும் முக்கியமான இடம் எது? பள்ளி. பள்ளியை ஒரு தனிநபர் கட்ட முடியாது. கண்டிப்பாக நிறைய பேர் சேர்ந்துதான் அந்த பள்ளியை உருவாக்க வேண்டும். பள்ளியில் இமாமத் என்பது ஃபர்து கிஃபாயா. 5 நேர தொழுகையும் பாங்கு சொல்வதும் இவை அனைத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கை பேணுவது ஃபர்து கிஃபாயா என்று நாங்கள் சொல்லுவோம். எல்லோரும் பாங்கு சொல்வதில்லை, எல்லோரும் இமாமத் செய்வதில்லை, யாரு சரி இமாமத் செய்யட்டும் என்று விடுவதில்லை. கண்டிப்பாக ஒரு தனிநபரை, ஒரு குறிப்பிட்ட நபரை நியமித்து அனைத்தையும் செய்ய வேண்டும். எனவே இதுவே அனைத்துக்கும் என்ன தேவை? தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா. தக்வாவை உருவாக்குவதற்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளும். அதே போன்றுதான் பிர். ஏனைய எல்லா நற்காரியங்கள், விவசாயத்திலிருந்து துவங்கி மருத்துவத்துக்கு வந்து ஏனைய எல்லா பகுதிகளுக்கும், எல்லா வகையான நற்செயல்களுக்கும் ஒரு தனி நபர் பாடுபடுவது சாத்தியமானது அல்ல, கூட்டு முயற்சி அதற்கு அவசியமானது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா என்று சொல்கிறார். எனவே இந்த தாவனு என்ற சொற்பிரயோகம் கடமையை குறிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் அப்படி இவ்வாறு செய்வதற்கு கடமைப்படுகிறார்கள் என்ற கருத்தை தான் இந்த வசனம் குறிக்கும். ஒலா தாவனு அலல் இஸ்மி ஒல் உதுவான். நீங்கள் பாவ காரியத்துக்கு, அத்துமீறுகின்ற செயல்களுக்கு பரஸ்பரம் உதவி கொள்ளாதீர்கள், அது ஒரு ஹராமான செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் மிகவும் கடுமையாக தண்டிக்க கூடியவன். உங்களுக்கு தெரியும் இந்த வசனங்கள் எப்படி வந்து முடியுதுன்னு பாருங்க. இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் மிகவும் கடுமையாக தண்டிக்க கூடியவன். எனவே என்ன அல்லாஹ் சொல்கின்றான்? இந்த தக்வாவை உருவாக்கிக் கொள்வதற்கும் முஸ்லிம் சமூகத்தில் ஏனைய நற்கர்மங்களை உருவாக்கிக் கொள்வதற்கும் பரஸ்பர ஒத்துழைப்பு, பரஸ்பர உதவி கண்டிப்பாக தேவை. அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அது குற்றச் செயலாக மாறும். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹு தஆலா மிகவும் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்கிறார். இரண்டாவது, இந்த வசனத்தை அவதானியுங்கள். வல்தகும் மின்கும் உம்மத்துன் يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. இந்த வசனத்தில் நாங்கள் சில பிரயோகங்களை அவதானிப்போம். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் உம்மா என்று சொல்றான். உம்மா என்றால் உங்களுக்கு தெரியும், சமூகம் என்று பொருள். அவர் பெரிய ஒரு குரூப்புக்கு தான் நாங்கள் உம்மான்னு சொல்லுவோம். தனிநபருக்கு உம்மான்னு சொல்றது இல்லை. ஒரு 50-60 பேர் சேர்ந்த, ஒரு 1000-2000 பேர் சேர்ந்த, லட்சக்கணக்கான ஆட்கள் சேர்ந்து இவங்களுக்கு தான் உம்மா என்று நாங்கள் சொல்லுவோம். சமூகம் என்று சொல்லுவோம், அல்லது ஒரு குரூப் என்று நாங்கள் சொல்லுவோம். இதுதான் உம்மா என்று சொல்லுவோம் கருத்து. இரண்டாவது பாருங்கள், இலல் ஹைர். ஹைர் என்ற சொல் ஒரு மிக பொது சொல், எல்லா வகையான நற்காரியங்களையும் அது குறிக்கும். பிறகு வயமுரூன பில் மாரூஃப், நன்மையை ஏவுதல், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுத்தல் என்று அல்லாஹ் சொல்கிறார். வல்தகும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு பிரிவினர் இருக்க வேண்டும். அவர்களுடைய பணி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நன்மையின் பக்கம் அழைப்பதாக இருக்க வேண்டும்.
நன்மையை ஏவி தீமையை தடுப்பதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்தில் நன்மைகளை வளர்ப்பதற்கென்று தனிநபர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தனிநபர்கள் இருந்து நன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆளும் அதுக்கு பொறுப்பு என்று சொல்லவில்லை. மாற்றமாக ஒரு குரூப், ஒரு பிரிவினர் அதுக்கு இருந்து அதற்காக வந்து உழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சொல்லும் போது இரண்டாக பிரித்து சொல்கிறான். ஒன்று சொல்கின்றான் யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைக்க வேண்டும். இரண்டாவது சொல்கின்றான் வயமுரூன பில் மாரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மையேவி தீமையை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த நன்மையேவி தீமையை தடுத்தல் என்பது இஸ்லாம் சொல்கின்ற ஹராமான செயல்களை விட்டு தடுப்பது, இஸ்லாம் சொல்கின்ற நன்மையான காரியங்களை செய்வதற்கு தூண்டுவது என்ற இந்த பிரயோகத்தில் தான் மாரூஃப் முன்கர் என்ற இரண்டு சொற்களும் பாவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் யதுஊன இலல் கைர் என்ற இந்த சொற்பிரயோகம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன எல்லா கைரையும் குறிக்கும். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில், ஒரு நாட்டில் நன்கு நீர் வசதிகள் இருக்க வேண்டும், நீர்நிலைகள் நன்கு இருக்க வேண்டும், தாவர பொருட்களின் உற்பத்தி மிகவும் அதிகமாக நன்கு போதுமான அளவுக்கு இருக்க வேண்டும், அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் அல்லது அந்த குறிப்பிட்ட நாட்டில் கைத்தொழில் ரீதியான முயற்சிகள் நிறைய இருக்க வேண்டும், அந்த குறிப்பிட்ட நாட்டில் மருத்துவ வசதிகள் போதுமான அளவுக்கு இருக்க வேண்டும். இந்த அனைத்து கருத்தையும் சேர்த்துத்தான் இலல் கைர் என்று அல்லாஹ் பொது சொல்லாக சொன்னார். பிறகுதான் வயமுரூன பில் மாரூஃப், நன்மையை ஏவுதல் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன நற்காரியங்களை அல்லாஹ் தஆலா சொன்னார், நன்மையான விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொன்னார். எனவே இந்த வகையில் கடைசியாக அந்த வசனம் முடிக்கும் போது உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர். இப்படியான ஒரு குரூப் ஒன்று இருந்து முஸ்லிம் சமூகத்தை வழிநடாத்துவதுதான் வெற்றிக்கு செல்வதற்கான பாதையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார். இந்த இரண்டு வசனங்களும் இன்னும் பல வசனங்களும், நாங்கள் இங்கு வளமை போன்று எல்லா வசனங்களையும் எடுத்து விளங்கப்படுத்துவதில்லை, முக்கியமாக இந்த இரண்டு வசனங்களும் இந்த நாங்கள் இப்போது சொன்ன ஃபர்து கிஃபாயாவை விளக்குகின்ற வசனங்கள். இன்னும் எத்தனையோ வசனங்களை நாங்கள் குர்ஆனில் இருந்து எடுத்து சொல்ல முடிந்த போதிலும் கூட ஃபர்து கிஃபாயாவை விளக்குகின்ற வசனங்கள் தான் இது. எனவே முஸ்லிம் சமூகத்தில் எங்கு ஒரு முஸ்லிம் சமூகம் வாழ்ந்தாலும் இந்த ஃபர்து கிஃபாயா பற்றிய அறிவு, சிந்தனை, உணர்வு இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு தேடுவதோடு வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் கவனமாக இருந்தால் பொறுப்பு நீங்கிவிட்டது என்று கருத்தல். அவருக்கு ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி உண்டு, அவருக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் சமூகத்துக்கு என்ன செய்கிறேன், சமூக ரீதியாக எனக்கு இருக்கிற கடமை என்னது என்பது அவர் மீது இருக்கின்ற இன்னொரு முக்கியமான பொறுப்பாக மாறுகிறது. அடுத்தது, அவர் எந்த இடத்தில் இருக்கிற, நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறேன், நான் இப்படி சமூகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அவர் இருப்பார். அந்த குறிப்பிட்ட இடம் சமூகத்தில் ஃபர்து கிஃபாயாவை நிறைவேற்றுகின்ற இடமாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபருக்கு அது ஃபர்து ஐனாக இருக்கும். எனவே அதனை மிகவும் துல்லியமாகவும் அழகாகவும் மிகச் சரியாகவும் செய்கின்ற சக்தி பெற்றவராக அவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற உண்மையைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறார். அல்லாஹ் ஒரு நாளும் இதனை திட்டமிட்டு தருவது அல்ல. இலங்கைக்கு ஒரு மாடு தேவைப்படும், இந்தியாவுக்கு வேறொரு மாடு தேவைப்படும், அமெரிக்காவுக்கு இன்னொரு மாடு தேவைப்படும், ஈஜிப்டுக்கு இன்னொரு மாடு தேவைப்படும், சவுதி அரேபியாவுக்கு வேறொரு மாடு தேவைப்படும். 10ஆம் நூற்றாண்டில் ஒரு வகையான தேவை இருக்கும், 8ஆம் நூற்றாண்டில் இன்னொரு வகையான தேவை இருக்கும், நாங்கள் வாழுகின்ற 21ஆம் நூற்றாண்டில் வேறு வகையான தேவை இருக்கும், 25ஆம் நூற்றாண்டு ஆகும்போது இன்னொரு வகையான தேவை இருக்கும். இப்படி ஃபர்து கிஃபாயாவின் தேவைகள், நிறைவேற்றுகின்ற ஒழுங்குகள், அதற்கான நிறுவன ஒழுங்குகள் எல்லாம் காலம் செல்ல செல்ல மாறி மாறி சமூகங்களுக்கு ஏற்ப மாறி மாறி அமையும். எனவே அந்த வகையில் தான் நாங்கள் இதனை மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பொறுப்பு ஃபர்து ஐனை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, ஃபர்து கிஃபாயாவை நிறைவேற்றுவதில் பங்களிப்பு செய்வதும் என்னுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது என்ற உண்மையைத்தான் நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதியாக நாங்கள் எங்களுக்கு வரும், இது பொது கருத்து. பொதுவாக ஃபர்து கிஃபாயா, ஃபர்து ஐன் என்றால் பொதுவான கருத்து. இதனை ஒரு முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும் போது
அந்த முஸ்லிம் சமூக பெரும்பான்மை தலைமைத்துவத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு பொறுப்பாக மாறுகிறது. அந்த ஜனாதிபதியும் பிரதமரும் அவரோடு இருக்கின்ற பாராளுமன்றமும் அந்த முழு முஸ்லிம் சமூகத்தின் ஃபர்து கிஃபாயாவை இனங்கண்டு அதற்காக மிகவும் கவனமாக திட்டமிட்டு அதற்கான நிறைய நிறுவனங்களை அமைத்து பாடுபடுவது அவர்களின் பொறுப்பாகவும் கடமையாகவும் மாறுகிறது. அதை போன்று அதன் உள்ளே வாழுபவர்களுக்கும் அது பொறுப்பாக மாறுகிறது. சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையில் ஃபர்து கிஃபாயா உணர்த்துகின்ற கருத்து என்னது? என்ன கருத்தை ஃபர்து கிஃபாயா உணர்த்தும் என்பது நாங்கள் மிகவுமே கவனமாக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. எங்களுக்கு கண்டிப்பாக டாக்டர்ஸ் தேவை, எங்களுக்கு கண்டிப்பாக லோயர்ஸ் இருக்க வேண்டும், பொருளாதார துறையில் அறிவு பெற்றவர்கள் இருக்க வேண்டும், அரசியல் துறையில் அந்த துறை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும், கண்டிப்பாக எங்களுக்கு என்ஜினியர்ஸ் இருக்க வேண்டும், எங்களுக்கு விவசாயிகள் இருக்க வேண்டும், நன்கு மிகவும் கவனமான தேர்ச்சி பெற்ற நிறைய ஆசிரியர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் தான் ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு. அவர்கள் மீதுதான் ஒரு சமூகமே கட்டி எழுப்பப்படுகிறது. ஒரு விதமான சந்தேகம், ரெண்டு கருத்துக்கு அதுல எந்த வகையிலுமே இடமில்லை. எனவே இந்த எல்லா பகுதிகளை பொறுத்தவரையிலும் இது எல்லாமே ஃபர்து கிஃபாயா. நாங்கள் எங்க இருக்கிறோம்? எங்களுடைய எல்லா கிராமங்களிலும் ரெஸ்டி போர்டுகள் இருக்கின்றன. அந்த ரெஸ்டி போர்டின் பொறுப்பு என்னது? ஃபர்து கிஃபாயா. இந்த ரெஸ்டி போர்டின் பொறுப்பு ஃபர்து கிஃபாயா. என்னால் அவர்கள் தான் இந்த சமூகத்தில் எங்களை தலைமைத்துவத்தை தாருங்கள் என்று எடுத்துக்கொண்டார்கள். இந்த ஃபர்து கிஃபாயாவை நிறைவேற்றுவதுதான் அந்த ரெஸ்டி போர்டின் பொறுப்பும் கடமை. பிறகு அந்த ஊர் தனி மனிதர்கள் எல்லோருமே இதனை பற்றி சிந்திப்பது அவர்களின் பொறுப்பு. எங்களுடைய ஊரில் போதுமான அளவு டாக்டர்ஸ் இருக்கிறார்களா? எங்களுடைய ஊரில் இருக்கின்ற நிலம் எவ்வாறு இருக்கிறது? எங்களுடைய ஊரில் இருக்கின்ற நீர்நிலைகள் எவ்வாறு இருக்கின்றன? இவற்றையெல்லாம் அவதானிப்பதும் கவனிப்பதும் எங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தால் ஆறாங்கட்டையின் பக்கத்தால் ஓடுகின்ற ஆறு ஆறாக இருந்தது, இப்போது ஓடையாக இருக்கிறது. ஓடையும் கூட போய் ஒரு கான் போல இருக்கிறது. ஏன் காரணம்? இந்த நீர் எங்கிருந்து வந்தது? ஏன் இப்படி வறண்டு போனது? கொஞ்சம் மழை, கொஞ்சம் காலத்துக்கு வேகமாக மழை பெய்ஞ்சால் தண்ணி வேகமாக போகும். ஒரு கொஞ்சம் வெயில் விழுந்த உடனே காஞ்சி போகும். ஏன் அது? பங்கோலா மடையில் எங்கிருந்து இந்த ஊற்று எடுத்து வருகிறது? அந்த ஊற்றெடுத்து வருகின்ற அந்த ஊற்று ஏன் இப்போது வற்றி போனது? இப்படியெல்லாம் ஆராய்வது என்னது? ஃபர்து கிஃபாயா. இவற்றை இந்த நீர்நிலைகளை காப்பாற்றுவது, அல்லாஹ் தந்த அருளை காப்பாற்றுவது எங்களுக்கு ஃபர்து கிஃபாயா. எங்களுக்கு நிறைய நிலம் இருக்கிறது. அக்குருணை பெரியோர் நிலப்பகுதியை கொண்டது. இந்த நிலப்பகுதிகளை நாங்கள் எவ்வளவு தூரம் வளப்படுத்துகிறோம்? முந்தி இருந்த வயல் நிலங்கள் எங்கே? இப்போது நிறைய எங்களுடைய ஊர்களில் இருக்கின்ற காடுகள் என்ன நிலையில் இருக்கின்றன? எவ்வாறு அவற்றை நாங்கள் வளர்க்குகின்றோம், அவற்றுக்காக பாடுபடுகின்றோம்? இப்படியெல்லாம் சிந்திப்பதும் திட்டமிடுவதும் ஒழுங்குபடுத்துவதும் எங்களுடைய கடமை. அதே போன்றுதான் எங்களுக்கு நிறைய 16 அல்லது 17 ஸ்கூல்கள் இருக்கு. இந்த 16, 17 ஸ்கூல்களும் எப்படி இருக்கின்றன? எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறார்கள்? எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கிறார்கள்? தகுதி வாய்ந்த பிரின்சிபல்மார் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று இப்படி சிந்திப்பதும் அதற்கான போதுமான வேலைகளை செய்வதும் எங்கள் மீது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கடமை. எங்களிடம் எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறார்கள்? எத்தனை டிஸ்பென்சரிகள் இருக்கின்றன? ISS என்ற ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கிறது? பிறகு டிசேபிள் ஸ்கூல் எவ்வாறு இருக்கிறது? இவை பற்றியெல்லாம் சிந்திப்பது என்னது? ஃபர்து கிஃபாயா. இப்படி ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பதும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதும் அதனை கட்டியெழுப்புவதும் ஒவ்வொரு தனி மனிதனிடமும் தனி பொறுப்பாக மாறி அதனை ஒரு குரூப் சேர்ந்து செய்து விட்டால் இப்போது அந்த ஃபர்து கிஃபாயா நிறைவேறிவிடும். இந்த ஃபர்து கிஃபாயா பற்றி சிந்திப்பதும் திட்டமிடுவதும் அதற்கான தகுதியான ஆட்களை உருவாக்குவதும் ஒரு ஊர் தலைமைத்துவத்தின் பொறுப்பு. ஏனென்றால் நாங்கள் சிறுபான்மை, கண்டிப்பாக சமூக ரீதியாக சிந்திக்க போனால் அப்படித்தான் கிராமமாக சிந்திப்போம். அக்குர்ணை என்ற கிராமம், உடத்தளவின்னை என்ற கிராமம்,
இன்னும் பல கிராமங்கள், காத்தாங்குடி என்ற கிராமம், டிங்கோ என்ற கிராமம், இப்படி கிராமம் ஆக்கிருந்து நாங்கள் சிந்தித்து அந்த குறிப்பிட்ட ஊரை, அதனுடைய வளத்தை, அதனுடைய சக்தியை பலமாக கட்டி எழுப்புவதுதான் அந்த தலைமைத்துவத்தின் பொருள். இந்த பர்து கிஃபாயாவை நிறைவேற்றுகின்ற தலைமைத்துவங்கள் தான் உண்மையான தலைமைத்துவம். தலைமைத்துவம் என்பது, தலைமைத்துவமும் அந்த ஷூராவும் என்பது பர்து கிஃபாயாவுக்கான ஷூராவும் பர்து. இது அப்படி இல்லாவிட்டால் பர்து ஐனை நிறைவேற்றுவதற்கென்று அவ்வளவு பெரிய திட்டமிடல் அவசியம். ஒரு பள்ளியை கட்டுவது, ஒரு 10 பணக்காரன் சேர்ந்தால் சில நேரம் ஒரே ஒரு பணக்காரன் ஒரு பள்ளியை கட்டிவிடுவார். பிறகு தொழுவது. அங்கே ஒரு ஹசரத்தை நியமித்தால் அவருக்கு மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பதற்கு பயங்கர திட்டமிடல் ஒன்று தேவையில்லை. அது மிகவும் விலேசான ஒரு வேலை. ஆனால் ஒரு ஸ்கூலை கொண்டு போவதாக இருந்தால், ஒரு 16 ஸ்கூலை கொண்டு போவதாக இருந்தால், 2 சென்ட காலேஜை கொண்டு போவதாக இருந்தால், ஆயிரக்கணக்கான மாணவர்களை வளர்த்திருப்பதாக இருந்தால் அது இலகுவான காரியம் அல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் தேவை. இந்த ஊரின் விவசாயம் எப்படி இருக்கிறது? விவசாயம் எங்களுடைய கையில் இருக்கிறதுவா? எவ்வளவு தூரத்துக்கு அந்த விவசாயத்தை எங்களால் இந்த நிலங்களினால் கட்டியெழுப்ப முடியும் என்று இப்படி திட்டமிடுவதனை தான் பர்து கிஃபாயான்னு சொல்றோம். இந்த திட்டமிடல் எங்களிடம் இல்லாமல் போனால் இப்போது நாங்கள் விழுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. பிரச்சனை என்னவென்றால் அக்குருணையை பற்றி கூட எங்களுக்கு தெரியாது. அக்குருணையை பற்றி கூட இலங்கை வானம், இலங்கையில் எத்தனை முஸ்லிம் கிராமங்கள் இருக்கிறது, கண்டியில் எவ்வளவு பேர் இருக்கிறோம், அது தேவையில்லை. அக்குருணையை பற்றி கூட பார்த்தால் கூட எங்களுக்கு அது தெரியாது. எனவே இந்த வகையில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் பர்து கிஃபாயா 2 உண்மைகளை உணர்த்துகிறது. ஒரு உண்மை சமூக ரீதியான இந்த உண்மை. நான் இப்போது சொன்னது, ஒவ்வொரு கிராமமும் அக்குருணை என்று சொன்னாலும், அல்லது கண்டி என்று சொன்னாலும், அல்லது உக்ரஸ்பிட்டியா என்று சொன்னாலும், அல்லது காத்தாங்குடியில் கிராமம் என்று சொன்னாலும், அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு ஏராவூர் என்ற கிராமம் என்று சொன்னாலும், இப்படி தனித்தனி கிராமங்களாக இலங்கையை முழுக்க சிதறி நாங்கள் வாழ்கிறோம். இந்த ஒவ்வொரு கிராமமும் தன்னை எப்படி கட்டி வளர்த்துக் கொள்வது என்பதுதான் பர்து கிஃபாயா. அப்படி கட்டி வளர்க்கின்ற தலைமைத்துவம் தான் அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் தேவைப்படுகிறது. ஒரு நாளும் ஒரு தனிநபர் ஒரு ரூமுனிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு முழு கிராமத்தையும் ஆராய்வதுவோ விளங்குவதுவோ கட்டி எழுப்புவதோ சாத்தியமானது. தகுதியான ஒரு குரூப் சேர்ந்துதான் அதனை சாதிக்க முடியும். இதனை சாதித்து முடிக்கும் வரையில் நாங்கள் பாவிகள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா 2 வகையான கடமைகளை சொல்லி இருக்கிறார். ஒன்று ஃபர்து ஐன், அது ஏறத்தாழ ஓரளவு தூரம் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம். ஆனால் ஃபர்து கிஃபாயா அதனை விட பாரதூரமான ஒரு கடமை, அது இலகுவில் செய்ய முடியாத ஒரு கடமை. எனவே இந்த 2வது கடமை ஃபர்து கிஃபாயாவையும் ஃபர்து ஐனை போன்றே சமப்படுத்தி. ஏன் அப்படி சொல்கின்றோம் என்றால், ஃபர்து கிஃபாயா சரியாக இல்லாத சமூகம் கண்டிப்பாக பலவீனம் அடையும். பொருளாதார ரீதியாக பலவீனம் அடையும், அரசியல் ரீதியாக பலவீனம் அடையும். எல்லா வகையிலும் பலவீனப்பட்ட ஒரு சமூகமாக மாறி ஃபர்து ஐன்களை நிறைவேற்றுவதற்கே தடமாறக்கூடிய ஒரு சமூகமாக மாறும். அங்கு பள்ளியை உடைச்சால், இங்க இன்னொரு பிரச்சனை வந்தால், அங்க இன்னொரு பிரச்சனை வந்தால் யாருக்கு போகணும்? அரசியல்வாதிக்கு போகும். அவர் தான் பார்லிமெண்ட்ல பேசுவோம். அந்த அரசியல்வாதிக்கு முதுகெலும்பு இல்லாவிட்டால் அவர் பாராளுமன்ற கதிரைகளை சூடாக்குவார், வேறொன்று செய்ய மாட்டார். அந்த அரசியல் அப்படியான நல்ல அரசியல்வாதியை உருவாக்கின பொறுப்பு யார பொறுப்பு? இங்க எல்லாருடைய பொறுப்பு. அப்படியான நல்ல அரசியல்வாதிகள்